தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் உரிமை தொகை தகுதியானவர்களுக்கு கிடைக்கவும், புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு 3 மாதத்திற்குள் உரிமை தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்த 5,27,000 பேர்ல கிட்டத்தட்ட 76%, அதாவது 4,897 மகளிர் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 2,54,031 மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் 67%, 67% பேர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய திருச்செங்கோடு தொகுதியில் மட்டும் மாதம் கிட்டத்தட்ட 44,000 பேர் மகளிர் உரிமை தொகை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவருடைய அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பித்த 1,63,00,000 பேரில் 1,06,52,192 விண்ணப்பங்கள் முதற்கட்டமாக ஏற்கப்பட்டதாக தெரிவித்தார். முதன்முறையாக நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கிய போது மேலும் 9 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதாகவும் கூறினார். அதன்படி தற்போது வரை 1,14,65,525 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்.